Hi students, இப்போ யூனிட் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் நம்ம செகண்ட் சப் டாபிக் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி என்ன பார்த்துருந்தோம்? இன்ட்ரோடக்ஷன், ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் சார்ஜஸ் அண்ட் பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜஸ். இது ரெண்டுமே நம்ம இதுக்கு முன்னாடி லெக்சர்ஸில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது கூலும்ஸ் லா. ஓகேவா? ஸோ கூலும்ஸ் லாவும் அதோட இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸும் என்ன அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம். Before starting the lecture on Coulomb's law, நம்ம ஒரு interesting fact பார்க்கலாம். Our world exists mainly because of force of attraction and repulsion அப்படின்னா சார்லஸ் அகஸ்டன் டி கூலம், a French physicist 1786ல சொல்லியிருந்தார். அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா 2 பாயிண்ட் சார்ஜஸ், ஸோ 2 பாயிண்ட் சார்ஜ் எடுத்துக்கிட்டு அதுக்கு நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ் வந்து மெஷர் பண்ணியிருந்தார். ஸோ என்ன மாதிரியான ஃபோர்ஸ்னால் அட்ராக்டிவ் அண்ட் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸஸ். அட் த சேம் டைம் 2 பாயிண்ட் சார்ஜஸ் அப்படின்னா ஒன்று பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜாக இருக்கும், இல்லை 2 பாசிட்டிவ் சார்ஜ், இல்லைன்னா 2 நெகட்டிவ் சார்ஜ். ஓகேவா? ஸோ ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் என்ன வகையான ஃபோர்ஸ் இருக்கும்? அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். 2 பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், 2 நெகட்டிவ் எடுத்துக்கிட்டோன்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். ஸோ எனிவே சம் கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து அதில் இருந்துகிட்டே இருக்கும். கரெக்டாக? அண்ட் இந்த என்விரான்மெண்ட் வந்து வெல் எக்யூப்ட் அண்ட் வெல் பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து இந்த மாதிரியான ஃபோர்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன் சச் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்தோன்னா இந்த கூலும்ஸ் தியரி. 2 ஸ்டேஷ்னரி பாயிண்ட் சார்ஜஸ் வந்து வேக்யூமில் இல்லை ஃப்ரீ ஸ்பேஸில் இருக்கும் போது அதோட ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்பிரஷனாக டெடியூஸ் பண்ணியிருந்தார் கூலும். ஸோ அது எப்படின்னா, கன்சிடர் 2 பாயிண்ட் சார்ஜஸ் Q1 Q2. ஓகேவா? ரெண்டுமே வந்துட்டு வேக்யூமில் ரெஸ்ட் பொசிஷனில் இருக்குது. அண்ட் ரெண்டுமே வந்துட்டு செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் ஆர். அண்ட் ஆர் எப்படி கேல்குலேட் பண்ணுவோன்னா Q1ஓட சென்டர்லேருந்து Q2ஓட சென்டருக்கு வச்சு நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். ஓகேவா? Q1ஓட சென்டர்லேருந்து Q2ஓட சென்டர் வச்சு நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். அண்ட் இட் இஸ் டினோட்டட் பை ஆர். நெக்ஸ்ட், அக்கார்டிங் டு கூலும் த ஃபோர்ஸ் ஆன் த பாயிண்ட் சார்ஜ் Q2, அதாவது இந்த Q2ல என்ன மாதிரியான ஃபோர்ஸ் இருக்கும்? ரெண்டுமே பாசிட்டிவ்னா ஆட்டோமேட்டிக்கலி என்ன இருக்கும்? ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த ஃபோர்ஸ் வந்து Q2ல எக்ஸர்டட் பை அனதர் பாயிண்ட் Q1. ஸோ இந்த Q2ல ஃபோர்ஸ், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் எதனால் க்ரியேட் ஆகுது? Q1ன்னு இன்னொரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால இந்த இடத்துல ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகுது. ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னால் டுவர்ட்ஸ் அவே மூவ் ஆகும் இல்லையா? ஸோ ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷனில் இருக்கும். ஸோ நம்ம அதை என்ன சொல்கிறோன்னா F21ன்னு சொல்கிறோம். எதனால் 2-1ன்னு சொல்கிறோம்? 2 அப்படிங்கிற சார்ஜ் வந்து இட் இஸ் எக்ஸர்டட் பை த சார்ஜ் Q1. எதனால் வந்துட்டு எக்ஸர்ட் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம செகண்ட் எழுதணும். ஸோ F21 அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ கூலும்ஸ் லாவோட ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா எஃப், இது வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். ஸோ F21 ஈக்குவல் டு K Q1 Q2 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் R12 கேப் அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. K வந்து ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட், Q1 Q2 அப்படிங்கிறது நம்ம இங்கே எடுத்துருக்கிற சார்ஜஸ், அண்ட் ஆர் அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி 2 சார்ஜஸ். இந்த R12 கேப் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த லைன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த லைனை வந்துட்டு யூனிட் வெக்டரை மென்ஷன் பண்ணுறாங்க, R12 கேப்னு. ஸோ R12 கேப் இஸ் அ யூனிட் வெக்டர் டைரக்டட் ஃப்ரம் சார்ஜ் Q1 டு சார்ஜ் Q2 அண்ட் K இஸ் அ ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ நம்ம இந்த லெக்சரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ 8 இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த 8 இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கூலும்ஸ் லா என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த டோட்டல் ஃபார்முலா இருக்கு இல்லையா, அந்த ஃபார்முலாவோட ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்துட்டு அந்த 8 ஆஸ்பெக்ட்ஸை பிரித்து எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கூலும்ஸ் லா மொத்தம் 8 இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து கூலும்ஸ் லாவோட ஸ்டேட்மெண்ட். ஸோ கூலும்ஸ் லா ஸ்டேட்ஸ் தட் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் is directly proportional to the product of the magnitude of the 2 point charges. So first வந்து என்ன சொல்கிறாங்க? It is directly proportional to the product of the magnitude of 2 point charges. So point charges நம்ம இங்கே என்னென்ன எடுத்திருக்கோம்? Q1 and Q2. Next என்ன கொடுத்துருக்காங்க? It is inversely proportional to the square of the distance between the 2 point charges. So இங்கே distance வந்து நம்ம எப்படி நேம் பண்ணியிருக்கோம்? Rன்னு represent பண்ணியிருக்கோம். So F is inversely proportional to 1 by R square. Square of the distance between them கொடுத்ததுனால 1 by R square அப்படின்னு எழுதணும். ஸோ ஃபைனலாக எப்படி எழுதலாம்? F equal to K into Q1 Q2 divided by R square. ஸோ K அப்படிங்கிறது ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். ஸோ ஃபைனல் ஃபார்முலா நமக்கு இதுதான் கூலும்ஸ் லாவோடது. ஸோ F vector equal to K Q1 Q2 divided by R square R12 cap. ஸோ இந்த R12 கேப் அப்படிங்கிறது யூனிட் வெக்டர், அதாவது இந்த லைன்
ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும் அலாங் தி லைன் ஆஃப் R12. ஸோ இந்த லைனில் அதாவது Q1 Q2 ரெண்டுமே எந்த லைனில் அலைன் ஆகிருக்கோ அதே லைனில் தான் நமக்கு ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகும். ஸோ இங்கே ஃபோர்ஸ் வந்து 2-1 அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த 2-1 அப்படின்னா என்ன, ஃபோர்ஸ் வந்து இந்த 2 அப்படிங்கிற சார்ஜில் Q1 அப்படிங்கிற சார்ஜ் வந்து ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணுது, அதாவது ரிப்பல் ஆகணும் இல்லையா. ஸோ அந்த ப்ரெஷரை வந்துட்டு Q1 சார்ஜ் வந்து Q2ல எக்ஸர்ட் பண்ணுது. ஸோ அதுதான் ஃபோர்ஸ் 2-1 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். Second point, the force on the charge Q2 exerted by the charge Q1 always lies along the line joining the two charges. So நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும், ஸோ அலாங் த லைன் இந்த Q1 Q2 இந்த லைன் எப்படி ஜாயின் ஆகிருக்கோ அலாங் த லைன் தான் இந்த ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த சைடோ இல்லை இந்த சைடோ வந்துட்டு டீவியேட் ஆகி ஆக்ட் ஆகாது, எந்த லைனில் இது ரெண்டும் அலைன் ஆகிருக்கோ அதே லைனில் தான் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ R12 கேப், R12 கேப் அப்படிங்கிறது என்ன, யூனிட் வெக்டர் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இது வந்து எப்படி பாயிண்ட் பண்ணோம்னா Q1 to Q2 பாயிண்ட் பண்ணுறத R12 கேப் அப்படின்னு எழுதுவோம். ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க, இங்கே வந்துட்டு F21ன்னு எழுதுவோம், இது வந்துட்டு ஃபோர்ஸை குறிக்குது, அதாவது Q1ங்கிற சார்ஜு Q2ல எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து எக்ஸர்ட் பண்ணுது அப்படிங்கிறத இங்கே குறிக்கிறது தான் F21. இங்கே R12 அப்படிங்கிறது வெக்டர் பாயிண்டிங் ஃப்ரம் த சார்ஜ் Q1 to Q2 அதை பாயிண்ட் பண்ணுறதான், Q1லேருந்து Q2க்கு பாயிண்ட் பண்ணுறதுனால இங்கே நம்ம 1-2 அப்படின்னு எழுதியிருக்கோம். லைக்வைஸ் தி ஃபோர்ஸ் ஆன் த சார்ஜ் Q1 எக்ஸர்டட் பை Q2 இஸ் அலாங் மைனஸ் R12 கேப். ஸோ இதே மாதிரி Q2லேருந்தும் சார்ஜ் ஃபோர்ஸ் வந்து F1ல ரியாக்ட் ஆகும் இல்லையா, ரிப்பல் ஆகும் இல்லையா. ஸோ Q1னால Q2 ரிப்பல் ஆகும், அதே மாதிரி Q2னால Q1னும் ரிப்பல் ஆகணும் இல்லையா. ஸோ அங்கே ஆக்ட் ஆகிற அந்த யூனிட் வெக்டர் வந்து மைனஸ் R12 கேப் அப்படின்னு எழுதுவோம். அப்படி இல்லை அப்படின்னா R21 அப்படின்னு எழுதுவோம், 2லேருந்து வர்றதுனால ஃபஸ்ட்டு 2-1 அப்படின்னு எழுதுவோம், இல்லைனா மைனஸ் R கேப் 1-2 அப்படின்னு எழுதுவோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், புரியுதா? Third point, in SI unit K equal to 1/4πε0. ஸோ K அப்படிங்கிறது என்னது, ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். நம்ம ஆல்ரெடி ஃபார்முலாவில் பார்த்துருக்கோம் இல்லையா, Kங்கிறது ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். ஸோ அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா 1/4πε0, அண்ட் அதோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 9 × 10⁹. அண்ட் இங்கே ε0 அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ ε0ஓட வேல்யூ 8.85 × 10⁻12. இங்கே ε0 அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னா பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்யூம். ஸோ இங்கே எப்சிலான்னா பெர்மிட்டிவிட்டி, இங்கே நாட் நம்ம மென்ஷன் பண்ணுறோம் இல்லையா, அந்த நாட் எதை மீன் பண்ணுதுன்னா ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்யூம் அப்படிங்கிறது, அதாவது 2 பாயிண்ட் சார்ஜும் ஃப்ரீ ஸ்பேஸ்லேயும் இல்லை வேக்யூம்லேயும் நம்ம வச்சுருக்கோம் அப்படிங்கிறத மீன் பண்ணுறதுக்கு தான் ε0. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னா, த மேக்னிடியூட் ஆஃப் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பிட்வீன் தி டூ சார்ஜஸ் ஈச் ஆஃப் 1 கூலும் அண்ட் செப்பரேட்டட் பை எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 1 மீட்டர் இஸ் கேல்குலேட்டட் அஸ். அதாவது நம்ம 2 பாயிண்ட் சார்ஜ் எடுத்துக்கிறோம் இல்லையா, இன்கேஸ் அந்த 2 பாயிண்ட் சார்ஜுமே 1 கூலுமாக இருந்து, அதாவது Q1ஓட வேல்யூவும் வந்துட்டு 1 கூலும், Q2ஓட வேல்யூவும் 1 கூலுமாக இருந்து, இந்த 2 பாயிண்ட் சார்ஜும் 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம வச்சுருந்தோன்னா, ஸோ அதோட வேல்யூ என்னென்னா F ஈக்குவல் டு, ஸோ ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் என்ன 9 × 10⁹ பார்த்தோம் இல்லையா, ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணணும். 9 × 10⁹ இன்ட்டு, ஸோ 1 கூலும் இன்ட்டு Q2வும் 1 கூலும் தான், டிவைடட் பை R². R²னா என்ன, டிஸ்டன்ஸ் செப்பரேட்டட் பிட்வீன் தி டூ சார்ஜஸ். ஸோ டிஸ்டன்ஸ் இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆருக்கு பதிலாக நான் 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 1² ஈக்குவல் டு 9 × 10⁻N தான் ஆன்சர். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, இப்போ அதே மாதிரி நம்ம ஒரு டே டு டே லைஃப்பில் 1 கூலும்னா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு மைக்ரோ கூலும், நேனோ கூலுமில் தான் இருக்கும். நமக்கு இங்கே மோஸ்ட்லி சால்வ் பண்ணுற ப்ராப்ளம்ஸும் அவங்க மைக்ரோ கூலும் இல்லை நேனோ கூலும் தான் கொடுப்பாங்க. அண்ட் மைக்ரோ கூலும்னு கொடுத்தாங்கன்னா அது கூலுமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இன்ட்டு 10⁻⁻6 அப்படின்னு போடுவோம். அண்ட் நேனோ கூலுமாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது கூலுமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இன்ட்டு 10⁻. Fifth point, in SI unit, Coulomb's law in vacuum takes the form F21 equal to 1/4πε0 Q1 Q2 by R² R12 cap. ஓகேவா? ஸோ இங்கே வேக்யூம் அப்படிங்கும் போது ε0 அப்படின்னு ஃபார்முலாவில் மென்ஷன் பண்ணுவோம். அதுவே மீடியம் ஆஃப் பெர்மிட்டிவிட்டி எப்சிலான்னு ஜென்ரலாக கொடுத்துருந்தாங்கன்னா ஃபார்முலாவில் 1/4πε மட்டும் மென்ஷன் பண்ணுவோம். வேறு எதுவுமே சேஞ்ச் ஆகாது.
மீடியம் வந்துட்டு வேக்யூம் கொடுத்துருந்தாங்கன்னா அது எப்சிலான் நாட், வேறு ஏதாவது மீடியம்னு ஜென்ரலாக ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா வெறும் எப்சிலான் மட்டும் மென்ஷன் பண்ணுவோம். சின்ஸ் எப்போவுமே வந்துட்டு எப்சிலான் நாட்டை விட கிரேட்டராக இருக்கும். அதே சமயம் ஃபோர்ஸ் பிட்வீன் தி 2 பாயிண்ட் சார்ஜஸ் இன் அ மீடியம் அதர் தேன் வேக்யூம், அதாவது வேக்யூமில் கம்பேர் பண்ணும்போது ரெண்டு ஃபோர்ஸ்க்கு நடுவில் ரெண்டு பாயிண்ட் சார்ஜுக்கு நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ் வந்து எப்போவுமே மீடியமில் இருக்கும் போது கம்மியாக இருக்கும், வேக்யூமில் இருக்கும் போது அதிகமாக இருக்கும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அதாவது ரெண்டு பாயிண்ட் சார்ஜுக்கு நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ் வந்து மீடியமில் இருக்கும் போது கம்மியாக இருக்கும் அண்ட் வேக்யூமில் இருக்கும் போது அதிகமாக இருக்கும் கம்பேரிட்டிவாக பார்க்கும் போது. ஓகேவா? நெக்ஸ்ட் த ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ஃபார் எ கிவன் மீடியம் எஸ் எப்சிலான் ஆர் ஈக்குவல் டு எப்சிலான் பை எப்சிலான் நாட். அதாவது எப்சிலான் ஆர் அப்படின்னா ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ஈக்குவல் டு எப்சிலான்னா மீடியம் ஆஃப் பெர்மிட்டிவிட்டி டிவைடட் பை எப்சிலான் நாட்னா என்ன, அதாவது வேக்யூமில் இருக்குது இல்லைனா ஃப்ரீ ஸ்பேஸில் இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ பை எப்சிலான் நாட். ஃபார் வேக்யூம் ஆர் ஏர் நம்ம என்னென்னு மென்ஷன் பண்ணலாம், எப்சிலான் ஆர் ஈக்குவல் டு 1. அண்ட் ஃபார் அதர் மீடியா எப்சிலான் ஆர் வந்துட்டு எப்போவுமே கிரேட்டர் தேன் 1 தான் இருக்கும். இப்போ 6th பாயிண்ட் கூலம்ஸ் லா வர்சஸ் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிட்டி. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின். ஓகேவா? ஸோ கூலம்ஸ் லா அண்ட் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிட்டி இது ரெண்டுத்துக்குமே வந்துட்டு நமக்கு சிமிலாரிட்டிஸும் இருக்குது, டிஃப்ரென்ஸும் இருக்குது. ஓகேவா? நம்ம அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ கூலம்ஸ் லாவோட ஃபார்முலா என்ன? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் இன்டூ Q1 Q2 டிவைடட் பை R ஸ்கொயர். நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிட்டியோட ஃபார்முலா என்ன? ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு gravitational constant into mass 1 mass 2 divided by r square. ஓகேவா? ஸோ இதோட ரெண்டுத்துக்குமே உண்டான இது சிமிலாரிட்டிஸ் என்னன்னு அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டு ஃபார்முலாலையும் என்ன இருக்குது, டிவைடில் ஆர் ஸ்கொயர் இருக்குது அண்ட் அதோட ஸ்ட்ரக்சரும் சேமாக தான் இருக்குது. கரெக்டாக? ஸோ அதான் சொல்கிறாங்க சிமிலாரிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சேம் ஸ்ட்ரக்சர் அண்ட் நெக்ஸ்ட் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பார்ட்டிகல்ஸ். இங்கேயும் ஆர் ஸ்கொயர் இங்கேயும் ஆர் ஸ்கொயர் ரெண்டுமே டிவிஷனில் இருக்குது, அதை தான் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் சிமிலாரிட்டிஸ். இப்போ டிஃப்ரென்சஸ் பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் என்ன? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் த மேக்னிடியூட் ஆஃப் 2 பாயிண்ட் சார்ஜஸ். ஸோ ப்ராடக்ட் வந்து 2 பாயிண்ட் சார்ஜஸ்க்கு இருக்கும். அதுவே நம்ம கிராவிடேஷனில் பார்த்தோம் அப்படின்னா லா ஆஃப் கிராவிட்டியில் 2 மாஸ்க்கு நடுவில் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ப்ராடக்ட் ஆஃப் 2 மாஸஸ். இங்கே வந்து ப்ராடக்ட் ஆஃப் 2 மாஸ் ரெண்டுமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் தான், ஆனால் ப்ராடக்ட் ஆஃப் 2 மாஸஸ் இங்கே வந்துட்டு ப்ராடக்ட் ஆஃப் 2 சார்ஜஸ், பாயிண்ட் சார்ஜஸ். ஓகேவா? ஸோ இப்போ செகண்ட் பாயிண்ட் என்னென்னா கூலும் ஃபோர்ஸ் பிட்வீன் 2 சார்ஜஸ் கேன் பி அட்ராக்டிவ் ஆர் ரிப்பல்சிவ் டிபெண்டிங் ஆன் த நேச்சர் ஆஃப் சார்ஜஸ். அதாவது ரெண்டு சார்ஜுமே வந்து அட்ராக்டிவாகவும் இருக்கலாம், ரிப்பல்சிவாகவும் இருக்கலாம், இந்த சார்ஜஸோட நேச்சரை பொறுத்தது. அதாவது என்ன சொல்ல வராங்க, 2 பாசிட்டிவ் சார்ஜ் இருந்ததுனாலோ இல்லை 2 நெகட்டிவ் சார்ஜ் இருந்ததுனாலும் ரிப்பல்சிவ் ஆகும். அண்ட் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் 2 ஆப்போசிட் சார்ஜஸ் இருந்ததுன்னா அந்த இடத்துல அட்ராக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுவே நம்ம நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிட்டியில் பார்த்துட்டோம் அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து எப்போவுமே அட்ராக்டிவாக தான் இருக்கும். ஸோ 2 மாஸ்க்கு நடுவில் ஃபோர்ஸஸ் எப்போவுமே அட்ராக்டிவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட் சார்ஜஸ் depends on the nature of the medium in which the 2 point charges are kept at rest. ஓகேவா? அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து எப்போவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா நேச்சர் ஆஃப் த மீடியம் வந்துட்டு டிபெண்ட் பண்ணி இருக்கும். அதாவது எதில் நம்ம வச்சுருக்கோம், வேக்யூமில் வச்சுருக்கோமா இல்லை வேறு ஏதாவது மீடியமில் வச்சுருக்கோமா அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணி தான் அதோட ஃபோர்ஸ் இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அதாவது வேக்யூமில் இருக்கிறத விட மற்ற மீடியமில் தான் வந்துட்டு எப்படி இருக்கும், ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், ஆனால் வேக்யூமில் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும்னு பார்த்துருந்தோம் இல்லையா, அதை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. அதாவது ஒரு மீடியமை பொறுத்து அதோட எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத. நெக்ஸ்ட் இந்த சைடு வந்துட்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் 2 masses இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த மீடியம். ஸோ இதில் வந்துட்டு எந்த மீடியமில் இருந்தாலும் இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ மீடியமை டிபெண்ட் பண்ணி இருக்காது, இண்டிபெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து if the charges are in motion yet another force, Lorentz force comes into play in addition to Coulomb force. ஓகேவா? இப்போ சார்ஜ் வந்து ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கும் போது தான் நம்ம பார்த்துருக்கோம். இதுவே வந்துட்டு மூவிங் பொசிஷனில் சார்ஜ் இருந்தது அப்படின்னா லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு புது கான்செப்டை வந்து உள்ளே இன்ட்ரடியூஸ் ஆயிரும். அதாவது ரெஸ்ட்டில் இருக்கும் போது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பார்த்தோம், அதுவே மோஷனில் இருக்கும் போது லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு நியூ கான்செப்டே நமக்கு உள்ளே வந்துடும். ஆனால் அதுவே நம்ம நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிட்டியில் பார்த்தோம் அப்படின்னா the gravitational force between 2 point masses is same whether 2 masses are ரெஸ்ட்டில் இருந்தாலும் சரி மோஷனில் இருந்தாலும் சரி, அதோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்போவுமே
சேம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இதோட கான்ஸ்டன்ட் பார்த்தோம்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிட்டியோட கான்ஸ்டன்ட் வந்து G ஈக்குவல் டு 6.626 இன்டூ 10⁻⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பெர் கேஜி ஸ்கொயர். ஓகேவா? அதுவே நம்ம இதுக்கு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் பார்த்தோன்னா 9 இன்டூ 10⁹ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பெர் கூலும் ஸ்கொயர். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? நீங்கள் எப்போவுமே படிக்கும் போது அதோட இம்பார்ட்டண்ட் டேர்ம்ஸ், அதாவது இந்த கீ பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்துட்டு எப்படி இருக்கோ நீங்கள் அப்படியே படிச்சுக்கணும். ஸோ எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, நான் ஓனாக எழுதுகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஓனாக எழுதும் போது இந்த கீ டேர்ம்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடுவோம். ஸோ படிக்கும் போதே இந்த கீ டேர்ம்ஸ்லாம் நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஓகேவா? Point 7. The force on a charge Q1 exerted by the point charge Q2 is given by, அதாவது Q1 அப்படிங்கிற சார்ஜில் Q2 அப்படிங்கிற சார்ஜ் எவ்வளோ ஃபோர்ஸை வந்து இன்டியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுறோம்? F12. அதாவது 1 அப்படிங்கிறது Q1 அப்படிங்கிற சார்ஜ் அண்ட் 2 அப்படிங்கிறது Q2 அப்படிங்கிற சார்ஜ்னால ஃபோர்ஸ் இன்டியூஸ் ஆகுது, தான் F12. ஓகேவா? ஸோ இந்த ஃபோர்ஸ் நம்ம எப்படி சொல்லுவோம்? F12 ஈக்குவல் டு 1/4πε0 Q1 Q2 டிவைடட் பை R ஸ்கொயர் ஆர் 21 கேப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ R21 டுவர்ட்ஸ் இந்த சைடு யூனிட் வெக்டர் ஆக்ட் ஆகும், அதாவது Q2லேருந்து Q1க்கு வந்து ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ R21 ஈக்குவல் டு மைனஸ் R12 கேப் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து R12 கேப், இது வந்து R மைனஸ் R கேப் 12. அதாவது ஆக்சுவலாக ரெண்டுமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ இதை நம்ம R21 கேப்னும் சொல்லலாம், இல்லைனா மைனஸ் R12 கேப் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ F12 ஈக்குவல் டு 1/4πε0 Q1 Q2 டிவைடட் பை R ஸ்கொயர். இங்கே R21 இருக்கு இல்லையா, ஸோ R21க்கு பதிலாக நான் என்ன எழுத போகிறேன்? மைனஸ் R12 கேப் அப்படின்னு எழுத போகிறேன். ஸோ இப்போ இந்த மைனஸை ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா மைனஸ் 1/4πε0 Q1 Q2 டிவைடட் பை R ஸ்கொயர் R12 கேப் அப்படின்னு இருக்கும். ஸோ இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது? F12 ஈக்குவல் டு -21 வெக்டர் அப்படின்னு தெரியுது. அதாவது ரெண்டு ஃபோர்ஸுமே வந்துட்டு ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? the electrostatic force obeys Newton's third lawன்னு சொல்லலாம். அதாவது for every action there is equal and opposite reaction இல்லையா? ஸோ F12 ஈக்குவல் டு மைனஸ் F21, F12 ஈக்குவல் டு மைனஸ் F21 அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா ஸ்டூடெண்ட்? ஓகே, இப்போ 8th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா the expression for Coulomb force is true only for point charges. ஸோ for பாயிண்ட் சார்ஜுக்கு தான் வந்துட்டு இந்த கூலம் ஃபோர்ஸோட எக்ஸ்பிரஷன் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த பாயிண்ட் சார்ஜுங்கிறது நான் ஸ்டார்டிங்லேருந்து பாயிண்ட் சார்ஜ்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த பாயிண்ட் சார்ஜ்னா என்ன அப்படின்னா the distance between the two charged sphere is much greater than the radius of the sphere. அதாவது ரெண்டு பாயிண்ட் சார்ஜுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து இந்த சார்ஜோட ரேடியஸை விட அதிகமாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே 8th பாயிண்டில் மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ 8 பாயிண்ட்ஸும் இப்போ உங்களுக்கு தரவாக இருக்கா? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் 8மே. ஓகேவா ஸ்டூடெண்ட்? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.